பாக்தாதின் குறுகிய சந்துகளில் அந்த நறுமணம் மிதக்கிறது. அவர் வெறும் வியாபாரி அல்ல, வாசனைகளை ஆளும் ஒரு ரசவாதி. பல்லாயிரம் ரோஜாக்களின் ஆன்மாவை ஒரு சிறு துளியில் சிறைப்பிடிக்கும் கலை அவருக்கு மட்டுமே கைவந்த கலை. இதன் தரம் அந்த தெய்வத்திற்கே அடுக்கானது. நில உலகில் இதை நுகர ஒருவனுக்கே தகுதியுண்டு. அவன் கோல்கொண்டாவின் நிசாம். இந்த லட்சியம் ஒரு வெறியாக அவர் இரத்தத்தில் கலக்கிறது. கப்பலேறி இந்தியா வந்திறங்கியவருக்கு இந்தியாவின் பிரம்மாண்டத்தை விட அதிகாரத்தின் கசப்பு முதலில் தெரிகிறது. முதல் வாசல் திவானின் பேராசை. இது என் வரி என முதல் புட்டியை பறிக்கிறார். அது சந்தனத்தின் வாசனை. இரண்டாவது வாசல் அடுத்த அதிகாரியின் ஆதிக்கம். மல்லிகையின் மென்மை அவன் அதிகாரத்தால் களவாடப்படுகிறது. இப்போது அந்த வியாபாரியிடம் மிஞ்சியிருப்பது ஒன்றே ஒன்றுதான். அவன் உயிரினும் மேலாக கருதும் பல ஆண்டுகால தவத்தின் பலனான அசல் ரோஜா அத்தர். கோட்டை வாசல், குதிரை குழம்புகளின் சத்தம். நிசாம் வருகிறார். அந்த கம்பீரத்தின் முன்னே ஒரு சாமானிய வியாபாரிக்கு இடம் ஏது? காவலர்கள் அவனை ஒரு விலங்கைப் போல இழுத்து தள்ளுகிறார்கள். நிசாமின் குதிரை அவனை கடந்து செல்கிறது. தன் வாழ்நாள் கனவு சிதைவதை அந்த கலைஞனின் கர்வம் ஏற்கவில்லை. காவலர்கள் கையை பிடித்து முறுக்க அந்த அத்தர் வியாபாரி சட்டென ஒரு முடிவெடுக்கிறான். தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த அந்த இறுதி ரோஜா அத்தர் புட்டியை எடுத்து அங்கிருந்து கருங்கற்பாறையில் ஓங்கி அடிக்கிறான். சுக்குநூறாகிறது கண்ணாடி. ஆனால் அங்கிருந்து வெளிப்பட்ட நறுமணம் ஒரு காட்டுத்தீயைப் போல அந்த பகுதி முழுவதையும் ஆக்கிரமிக்கிறது. ஓடிக்கொண்டிருந்த நிசாமின் குதிரை அந்த தெய்வீக நறுமணத்தில் மயங்கி தானாகவே அப்படியே சிலையாக நிற்கிறது. நிசாம் கண்களை மூடுகிறார். அந்த வாசனை அவருக்கு பல கதைகளை சொல்கிறது. அதுவரை அவர் நுகர்ந்தவை வெறும் வாசனைகள். ஆனால் இது ஒரு கலை. கண் விழித்து பார்க்கும் நிசாமின் கண்கள் காவலர்களால் இழுத்துச் செல்லப்படும் அந்த வியாபாரியை தேடுகின்றன. அந்த ஒரு நொடியில் அரசனின் அதிகாரமும் கலைஞனின் கர்வமும் நேருக்கு நேர் சந்திக்கின்றன. தன் கலைக்கான அங்கீகாரம் கிடைத்துவிட்டது. நிசாமின் கண்களில் தெரிந்த அந்த வியப்பே அவருக்கு போதும். அவர் மண்டியிடவில்லை, நீதி கேட்கவில்லை, பணத்தை எதிர்பார்க்கவில்லை. என் கலையை அதற்கு தகுதியானவன் ரசித்து விட்டான். இனி இங்கே எனக்கு வேலை இல்லை. சிதறிய கண்ணாடிகளையும் காற்றில் கரைந்த நறுமணத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு தன் அழுக்கடைந்த அங்கியை தூக்கி